தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே தெற்கு மயிலோடை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் செல்வம். இவரது மனைவி எஸ்தர் பாலின், இவர்களது மகள் 18 வயதான அபிசெல்வி கடந்த 9ஆம் தேதி இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கயத்தாறு போலீசுக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த பெண்ணின் உடல் வீட்டில் தரையில் கிடத்தப்பட்டு கிடந்தது. சந்தேகமான முறையில் உயிரிழந்து கிடந்த அபிசெல்வியின் சடலத்தை போலீசார் கைப்பற்றி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கயத்தாறு காவல் நிலைய போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அடுத்த நாள் ஜூன் 10ஆம் தேதி பிரேத பரிசோதனை முடிந்து பெண்ணின் சடலம் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு திருநெல்வேலி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த அபிசெல்வியின் உடலில் கழுத்து, தலை, கை, மார்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மர்மமான முறையில் உள்காயங்கள், எலும்பு முறிவுகள் இருப்பதாக உடற்கூறு ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்தது. இதையடுத்து உஷாரான போலீசார் தெற்கு மயிலோடை கிராமத்தில் முகாமிட்டு விடிய தொடர் புலன் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை சேகரித்து தடயங்களை கைப்பற்றி பெண்ணின் தாய் எஸ்தர் பாலின், அண்ணன் சிவஞானம் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் அப்பெண்ணின் சித்தப்பா சங்கரலிங்கம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். நெஞ்சை பதபதைக்க வைக்கும் இந்த கொடூர சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீஸ் தரப்பு கூறுகையில், உயிரிழந்த அபிசெல்வியின் தந்தை செல்வம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பால் இறந்துவிட்டார். 36 வயதான தாய் எஸ்தர் பாலின், 18 வயதான மகள் அபிசெல்வி, 21 வயதான மகன் சிவஞானம் ஆகிய 3 பேரும் மட்டும் தெற்கு மயிலோடையில் வசித்து வந்துள்ளனர். கூலி வேலைக்கு சென்று வந்த சிவஞானம் கஞ்சா மற்றும் குடிபோதைக்கு அடிமையானவர். அபிசெல்வி தூத்துக்குடியில் ஒரு பள்ளியில் படித்து வந்தபோது தோழி ஒருவரின் கிராமத்தில் கோயில் கொடை விழாவுக்கு சென்றுள்ளார். அங்கு வைத்து நாமக்கல் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவரின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் மூலம் இருவரும் நெருங்கி பழகி காதலித்துள்ளனர். காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிய வந்து அபிசெல்வியை கண்டித்துள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து காதல் இருந்து வந்ததால் படிப்பை பாதியில் நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அபிசெல்வி தன்னை பல கோணங்களில் போட்டோ எடுத்து அதை ஹரிபிரசாத்திற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த புகைப்படங்களையெல்லாம் அபிசெல்வியின் அண்ணன் சிவஞானம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து தனது தங்கை அபிசெல்வியை கண்மூடித்தனமாக அடித்து உதைத்துள்ளார். மேலும் கஞ்சா மற்றும் குடிபோதைக்கு அடிமையான சிவஞானம் எப்போதெல்லாம் போதை போடுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த போட்டோ அனுப்பிய சம்பவத்தை நினைத்து அடித்து வந்துள்ளார். 2-3 முறை உறவினர்கள் உதவியுடன் அபிசெல்வி உயிர் தப்பியுள்ளார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி தாழையூத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுக்கு தாய் எஸ்தர் பாலின், சிவஞானம், அபிசெல்வி ஆகிய 3 பேரும் சென்றுள்ளனர். அங்கு வைத்து காதலன் ஹரிபிரசாத்துக்கு அபிசெல்வி மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதை தெரிந்து ஆத்திரமடைந்த சிவஞானம் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு மயிலோடைக்கு வந்துள்ளார். தனது உறவினர் சங்கரலிங்கம் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து கஞ்சா மற்றும் மது வாங்கி குடித்துள்ளார். பின்னர் தனது தாய் எஸ்தர் பாலினுக்கு போன் செய்து உடனடியாக தாழையூத்திலிருந்து புறப்பட்டு வீட்டிற்கு வர சொல்லியுள்ளார். இருவரும் தெற்கு மயிலோடையில் உள்ள வீட்டிற்கு 9ஆம் தேதி மாலை வந்துள்ளனர். அங்கு போதையில் இருந்த சிவஞானம் அபிசெல்வியை மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் கெமிக்கல் மருந்தை தண்ணீரில் கலக்கி அவர் வாயில் ஊற்றியுள்ளார். அலறல் சத்தத்தை கேட்டு அங்கு வந்த உறவினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தி அபிசெல்வியை காப்பாற்றியுள்ளனர். இதையடுத்து உடல் சோர்வான அபிசெல்வி அழுது கொண்டே வீட்டில் படுத்து தூங்கியுள்ளார். பின்னர் அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். இருப்பினும் ஆத்திரம் அடங்காத சிவஞானம் தனது உறவினர் சங்கரலிங்கத்தை அழைத்து வந்துள்ளார். அதன் பிறகு வீட்டுக்குள் நுழைந்து தாய் எஸ்தர் பாலின் கண்முன்பே அபிசெல்வி மீது கொடூர தாக்குதல் நடத்தி கொலை செய்துள்ளனர். தடுக்க முயன்றபோது தாய் எஸ்தர் பாலின் கழுத்தில் அரிவாளை வைத்து கொலை செய்து விடுவதாக சிவஞானம் மிரட்டியுள்ளார். அதன் பின்னர் தூக்கில் தொங்கியது போல நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் என்பது தெரிய வந்திருக்கிறது. தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு உயிரிழந்து கிடந்த அபிசெல்வியின் சடலத்தை கைப்பற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
அடுத்த நாள் பிரேத பரிசோதனை முடிந்து உடல் தகனம் செய்யும் போது கூட சிவஞானமும் அவரது தாயாரும் சந்தேகமே வராதபடி கண்ணீர் விட்டு அழுது நாடகமாடியுள்ளனர். பின்னர் மாணவியின் சடலத்தை அடக்கம் செய்துவிட்டு புறப்படும் போதுதான் பிரேத பரிசோதனை அறிக்கையின் விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக கயத்தாறு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சுற்றி வளைத்து இருவரையும் கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தலைமறைவாக உள்ள சங்கரலிங்கத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் கூறியதை விசாரணை செய்யாமல் காவல்துறையினரும் ஒப்புக்கொண்டது வேதனை அளிப்பதாக கூறிய கயத்தாறு மக்கள் உடற்கூறு மருத்துவ ஆய்வு அறிக்கை வந்த பிறகுதான் உஷாராகி வேறு வழியின்றி கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராம் காதலால் மாணவியை படிப்பை நிறுத்திய குடும்பத்தினர் ஒரு கட்டத்தில் தற்போது அவரது மூச்சையே நிறுத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.